லான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்நுதலான் நுதல்கண்ணான் நுதல் என்ற நெற்றியில் கண்ணை உடையவன். கண்நுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. இந்த நெற்றிக்கண் இருக்கிறதல்லவா, அந்த நெற்றிக்கண்ணு தான் ஞானத்தை வழங்கக்கூடியது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தான் ஞான கடவுளாகிய சுப்பிரமணிய கடவுள் தோன்றினார். எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருப்பதால் மைந்தன் இவன் என்று மாட்டிக் கொள்ளீரே என்று திருமந்திரம் சொல்கிறது. சிவனினுடைய கண்ணிலிருந்து மூன்றாவது கண்ணில் இருந்து 6 பொறிகளில் அவன் கந்தன் சுவாமி வந்ததால் அவன் சிவனுடைய அம்சம், அவன் ஞானத்தினுடைய அம்சம், ஞான பண்டிதன். அவனை சிவனுடைய மகன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம், அவனே